இந்தியா இங்கிலாந்துக்கு இடையான 3வது T20 போட்டி ராஜ்காட்டில் நடந்தது. இதுல வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுத்தோம். அது வித்தியாசமான ஒரு சாதனை பண்ணிருக்காரு. இதுல அப்படி சாதனை படைத்துமே இந்த போட்டியில இந்தியா தோல்வி அடைஞ்சிருச்சு. முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 20 ஓவர்கள்ல 9 விக்கெட் இழப்புக்கு 171 ரன்கள் எடுத்தது. 172 எடுத்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கோடு களம் இறங்கியது இந்தியா. ஆனா நடுவரிசை பேட்டர்களோட தவறுகளால, தொடர் விக்கெட் இழப்புகளால 20 ஓவர்கள்ல 145 ரன் தான் எடுக்க முடிஞ்சது. அது 9 விக்கெட் இழப்புல. இதன் மூலம் 26 ரன்கள் வித்தியாசத்துல இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கு. 5 T20 இன்டர்நேஷனல் போட்டிகளை கொண்ட இந்த தொடர்ல ஏற்கனவே இந்தியா 2 போட்டியில ஜெயிச்சது. இப்ப இங்கிலாந்து ஒரு போட்டியில ஜெயிச்சிருக்கு. 2-1 அப்படிங்கிற ஒரு டஃபா தான் போயிட்டு இருக்கு. இந்த போட்டியில இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம், இந்தியா தோல்வியடைய என்ன காரணம், வருண் சக்கரவர்த்தி அப்படி என்ன சாதனை பண்ணாரு, இத பத்தி தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வருண் சக்கரவர்த்தி என்ன சாதனை பண்ணாரு? அதாவது இங்கிலாந்து அணியோட நடுவரிசை பேட்டிங்க குலைச்சு திக்குமுக்காட வச்சாரு. 4 ஓவர்கள் வீசி 24 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட்டுகளை எடுத்தாரு. ஆட்ட நாயகன் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. வருண் சக்கரவர்த்தியோட கணிக்க முடியாத பந்து வீச்சுல சிக்கி இங்கிலாந்து அணி ஒரு கட்டத்துல 8 விக்கெட் இழப்புக்கு 127 ரன்கள் என்ற இக்கட்டான நிலை இருந்தது. 140 ரன்னுக்குள்ள இங்கிலாந்தோட இன்னிங்ஸே முடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலை தான் நீடிச்சது. ஆனா கடைசி நேரத்துல லியாம் லிவிங்ஸ்டன் அவர் சிறப்பான ஒரு பேட்டிங் பண்ணாரு. ரவி பிஷ்னாய் வீசிய 16வது ஓவர் தான் ஆட்டத்தோட போக்கே மாத்துச்சுன்னு சொல்லலாம். அப்பதான் இங்கிலாந்தோட கை ஓங்கவும் செஞ்சுச்சு. பிஷ்னாய் ஓவர்ல லிவிங்ஸ்டன் 3 சிக்ஸர்களை விளாசினாரு. அதுதான் இங்கிலாந்துக்கு சரசரன்னு ஸ்கோரு உயர்றதுக்கு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது. 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு முகமது ஷமி இந்த ஆட்டத்துல களமிறங்கினாரு. ஆனா அவர் பந்து வீசியும் இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவே இல்லை. ராஜ்கோட் மைதானம் அப்படிங்கிறது பேட்டர்களுக்கு ஒரு சொர்க்கப்புரினே சொல்லலாம். பேட்டர்கள் முதல்ல நிதானமாக தொடங்கி களத்துல நிலைச்சு நிக்கணும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ரன்களை குவிக்க முடியும். இங்கிலாந்து அணி நேற்று எடுத்த 171 ரன் அப்படிங்கிறது இந்த மைதானத்துல சேர்க்கப்பட்ட சராசரி ஸ்கோரை விட குறைவுதான். அப்படி இருந்தும் இந்த ஸ்கோரையே இந்திய பேட்டர்களால சேஸ் செய்ய முடியாம தோத்து போயிருக்காங்க. இதுக்கு பேட்டர்களோட பொறுப்பற்ற செயல் தான் காரணம். சஞ்சு சாம்சன் 3 ரன், அபிஷேக் சர்மா 24 ரன், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 14 ரன், திலக் வர்மா போன மேட்ச்ல அவர் தான் வெற்றியே வாங்கி கொடுத்தாரு இந்தியாவுக்கு. அவர் இந்த மேட்ச்ல 18 ரன், துருவ் ஜுரேல் 2 ரன், ஹர்திக் பாண்டியா 40 ரன், அக்சர் பட்டேல் 15 ரன், வாஷிங்டன் சுந்தர் 6 ரன். 8 பேட்டர்கள் வச்சிருந்தோம். 171 ரன் சேஸ் செய்ய முடியாம தோத்து போயிருக்கு இந்தியா. கேப்டன் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. அவர் தொடர்ச்சி ஆடிட்டு வரும். ஒரு 5 இன்னிங்ஸ்ல ஒற்றை இலக்கத்துல தான் ரன் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மேட்ச்ல தான் இரட்டை இலக்கத்துல அதுவும் அவுட் ஆயிட்டாரு. கேப்டன் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதுனால அவரால் பேட்டிங் செய்ய முடியலையா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 2 பேரோட துருவ் ஜுரேல் நல்ல பேட்டர். அவர் 8வது வீரரா களமிறக்கியது ஒரு நெருக்கடியில தள்ளிட்டாங்க. அவரை தோல்விக்கு முக்கிய காரணம் இப்ப சமீபத்துல இந்த ஒரு நடைமுறை அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா பிட்ச்ல ஒரே சமயத்துல இடது ஒரு பக்கமும் வலது ஒரு பக்கம் பேட்டர்கள் இருக்க வேணும். 2 பக்கமும் இடது பேட்டர்களோ 2 பக்கம் வலது பேட்டர்களோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இந்திய அணில சேர்க்கப்பட்டதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில தான் வலது இடது அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ஸ் வரிசைப்படுத்தி இறக்குறாங்க. துருவ் ஜுரேல 3வதோ 4வதோ இறக்கி இருந்தா நல்ல ஸ்கோர் செஞ்சு ஸ்கோரை உயர்த்தி இருப்பாரு. இந்த பேட்டிங் ஆர்டரே வீணடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த T20 தொடர் தொடங்கியதுல இருந்தே வருண் சக்கரவர்த்தியோட பந்து வீச்சு இங்கிலாந்து பேட்டர்களுக்கு புரியாத புதிரா தான் இருக்கு. இந்த ஆட்டத்துல ஆர்ச்சர் போல்ட் ஆன போது பந்து எப்படி வந்துச்சு, எப்படி அவரோட கட்டுப்பாட்டை மீறி போல்ட் ஆனது அப்படின்னே அவருக்கு தெரியாம புலம்பிக்கிட்டே போனாரு. சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி வரலாற்றுல தோல்வியடைந்த போட்டிகள்ல 2 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் அப்படிங்கிற வித்தியாசமான சாதனையை தான் வருண் சக்கரவர்த்தி படைச்சிருக்காரு. இந்திய அணி தோற்றத்துக்கு ஒரு பக்கம் இந்திய பேட்டர்களோட பெர்ஃபார்மன்ஸும், இன்னொரு பக்கம் பேட்டிங் ஆர்டர் சரியில்லாததும் காரணம் சொன்னாலும், இன்னொரு முக்கியமான காரணம் இங்கிலாந்து அணியோட ஸ்பின் பவுலர் அடில் ரஷீத். அவர் தான் இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கே முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஆட்டத்தோட நடுப்பகுதியில ரன் ரேட்டை, இந்தியாவோட ரன் ரேட்டை கட்டுப்படுத்தி இந்திய அணியை தோல்விக்கு தள்ளினார்னே சொல்லலாம். 4 ஓவர்கள் வீசி 15 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாரு அடில் ரஷீத். அவரோட ஓவர்ல எந்த பேட்டருமே ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸர் கூட அடிக்க முடியல. கடந்த 2 ஆட்டத்துல T20 ஆட்டத்துல இங்கிலாந்து தோற்றதுனால இந்த மேட்ச்ல இங்கிலாந்து அணியினர், இந்திய பேட்டர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தோட தான் களத்துக்கு வந்தாங்க. கடந்த 2 போட்டிகளிலும் செய்த தவறுகள்
மாற்றுதலை வந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் வந்து இந்த முறை செய்யல. இந்த இந்திய பேட்டருக்கு யாரை பந்து வீச செய்யலாம், எந்த பேட்டருக்கு எவ்வாறு ஃபீல்டிங் அமைக்கலாம் என தெரிந்து அதை சரியாக அமைத்தார். சூரியகுமார் யாதவுக்கு அதிவேகமாக பந்து வீசினால் சிக்ஸர் அல்லது விக்கெட் இழப்பார் என தெரிந்து மார்க் கூட்ட பந்து வீச செய்தார். சஞ்சு சாம்சன் பவுன்ஸ் ஆகிற பால வந்து தூக்கி அடிக்கிறதுக்கு முற்படுவாரு, அவுட் ஆவார்னு தெரியும். சோ அவருக்கு அப்படி ஒரு வலை வீசி அவரையும் வீழ்த்தினாரு. இது போல ஒவ்வொரு வீரரையும் வந்து கட்டம் கட்டி இங்கிலாந்து அணி தூக்கியது அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2 மேட்ச்ல அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை வந்து இந்த 3வது மேட்ச்ல இறக்கி இந்திய அணி வந்து துவம்சம் செஞ்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இப்ப 2-1 இருக்கு. 4வது ஆட்டத்துல இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னா 2-2 வந்துரும். சோ ஃபைனல் 5வது தான் யாரு இந்த கோப்பையை அடிக்க போறா அப்படிங்கறது தீர்மானிக்கும். ஒருவேளை அடுத்த 4வது மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா 3-1 வந்துரும். சோ இந்திய அணி தான் தொடர வந்து வெல்ற மாதிரி இருக்கும். சோ அடுத்த மேட்ச் ரொம்ப இதையோட கிரிட்டிக்கலா இருக்கும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்த்து அதோட ரிவ்யூவையும் சேனல்ல போடுறேன். தொடர்ச்சியா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.